ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன மர்டர் முபாரக்ன்ற ஒரு இந்தியன் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். தெரியும், இந்தியன்ன்ற வார்த்தையை கேட்டதும் உங்க கண்ணெல்லாம் ஒரு செகண்ட் பிளிங்க் ஆயிருக்கும். என்னடா நம்ம பையன் திடீர்னு இந்தியன் சைடு வந்திருக்கானேன்ட்டு. உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல, நம்ம சேனல் ஒரு வேர்ல்டு வைடு லிங்க். அதாவது உலக மொழிகள்ல படம் போடுறது தானே நம்ம சேனலோட ஜேனரே. சோ ஒரு நல்ல படம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தா என்ன போடலாமேன்னு தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு இனிமேல் இந்தியன் மூவிஸ் வேணுமா வேணாமான்றத நீங்க தான் சொல்லணும். அப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற படம் தமிழ் டப்லயே கூட இருக்கு. ரெண்டாவது படத்தோட கதை என்னன்னா, ஒரு கொலை நடக்குதுங்க. சுத்தி இருக்க எல்லாருமே குற்றவாளிகளா தெரியுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாலையும் இந்த கொலையை இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறதுக்கு ஒரு மர்மமான காரணமும் இருக்கு. அந்த மர்மத்தோட பின்னணியில பல மரண ட்விஸ்ட்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உண்மையான கொலையாளியை தட்டி தூக்குறது தாங்க படத்தோட கதை. சோ வாங்க ஒரு மஜாவான மர்டர் மிஸ்ட்ரியா டின்னர் சாப்பிடுற டைமிங்குள்ள பார்த்து முடிச்சிருவோம். படத்தை ஓபன் பண்ணா த ராயல் டெல்லி கிளப்னு பெரிய பெரிய பணக்காரங்க இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆளுங்கலாம் மெம்பரா இருக்க ஒரு கிளப்பை காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த கிளப்ல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போகுது போல. சோ பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு குட்டி பொண்ணு அங்க பிரின்ஸ் ஹாரின்ற ஒரு பூனைக்குட்டியை தேடிட்டு இருக்கா. அந்த பூனைக்குட்டியை காட்டும் போதே ஒரு திக் தான். பூனைக்குட்டி இருக்கிறது ஒரு டேபிளுக்கு அடியில. பூனைக்குட்டிக்கு பக்கத்துல ஒரு ஆள் குப்புற படுத்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல ரத்தமும் இருக்கு. பூனைக்குட்டி அந்த ரத்தத்தை நக்கி டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கா. இன்னமும் பூனையை தேடிட்டு இருந்த குட்டி பொண்ணு பூனை எங்க இருக்குன்னு பாக்கல. சோ பூனையை தேடிக்கிட்டே இந்த கிளப் முழுக்க போயிட்டு இருக்கா. பொண்ணு போற வழியெல்லாம் அப்படியே ஒரு ஆளுக்கான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. முதல்ல லியோன்ற ஒருத்தவன். இவன் இன்ட்ரோடக்ஷன்லயே ஆளு முக்கறான் முணங்குறான். பட் அது எதனாலன்றதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா லியோ கூட ஒரு பொண்ணு இருக்கா, அதை மட்டும் என்னால சொல்ல முடியும். இந்த பொண்ணு கிளப்ல சர்வெண்டா வேலை பாக்குறவ. அப்புறம் யாஷின்ற ஒரு போதகை. காது மூக்கு வாயின்னு கிடைக்கிற எல்லா கேப்லயும் எப்ப பாரு ஏதாவது ஒரு பவுடரை உறிஞ்சுக்கிட்டே இருப்பான். இவங்க ரெண்டு பேரை காட்டினதும் அடுத்த கிளப்ல சமையல் வேலை எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்க மாதிரி காட்ட, மூணாவதா அந்த கிளப்ல என்ட்ரி கொடுக்கிறது ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அதாவது ராஜவம்சத்தை சேர்ந்த ஆள். இவரோட பேரே ராஜா சிங்னா பாத்துக்கோங்களேன். தலைவன் காரை விட்டு இறங்கினதும் வெயிட்டருக்கு டிப்ஸை கொடுத்து அசத்தனா பாருங்க. அதை வாங்கின வெயிட்டருக்கு மறுபடியும் அதை ராஜா சிங் மூஞ்சிலே தூக்கி அடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய காரு பைஜாமாஸ் எல்லாம் போட்டு தோரணையா வந்து இறங்கிட்டு மனுஷன் கொடுக்கிற டிப்ஸ் 20 ரூபியா. சரி, அவன் வைத்த வழி அவனுக்கு அப்படின்னு நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும் போதே இதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க ஒரு அங்கிள் ஆண்டி, அப்புறம் அந்த ஆண்டியோட மாமியாரான ஒரு வயசான பாட்டின்னு 3 பேரை காட்டுறாங்க. இதுல ஆண்டிக்கு ஆகாஷ்னு ஒரு பையன் இருக்கான். கடந்த 3 வருஷமா இந்த ஊர்ல இல்ல, வெளியூர்ல கொல்கத்தால இருக்கான். அங்க அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கு. எத்தனையோ தடவை இந்த ஊருக்கு வாடா வாடான்னு சொல்லியும் ஆகாஷ் வந்த பாடு இல்ல. இன்னைக்கு கிளப்ல நடக்க போற பார்ட்டிக்கும் ஒரு 8 வந்துட்டு போடான்னு ஆண்டி சொல்லிருக்காங்க. பையன் வரானோ வரலையோ தெரியல. இத பத்தி பேசி ஆண்டி அங்கிளை கட்டிச்சு கொதறிட்டு இருக்க அந்த பக்கம் கிளப்ல பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகி கூட்டமும் கூறிடுச்சு. இந்த கூட்டத்துக்கு நடுவுல நல்லா தைல விளம்பரத்துல வர தாத்தா மாதிரி மூக்க செவன்னு வச்சுக்கிட்டு முன்னால வந்த ஒரு ஆள், ஏங்க என்னங்க வந்ததுல இருந்து அங்க எங்கன்னு பிரிஞ்சு இருக்கீங்க, முதல்ல வாங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு கூட்டத்தை கூப்பிடுறாப்புல. ஆனா ஒரு பக்கி வர கண்டுக்கல. இந்த கேப்ல சில பல லேடிஸ்கான இன்ட்ரோ. முதல்ல ரோஷினி ஆண்டின்னு ஒருத்தவங்க சரியான பீலாவ பண்ணி ஆள் கிடைச்சிட்டா போதும், திமிங்கலத்துக்கு தின்ன தெரியாது முதலைக்கு மூச்சு விட தெரியாதுன்னு அடிச்சு விடுவாங்க. அதோட யாஷ்ன்ற ஒரு போதகையை பார்த்தோம் இல்லையா, அவனோட அம்மா தான் இந்த ரோஷினி ஆண்டி. இவங்களை காட்டிட்டு இருக்கும் போதே பார்ட்டிக்கு ஆகாஷ் வருவானா வரமாட்டானான்னு அவங்க அம்மா பீதியில இருந்தாங்கல்ல, அந்த ஆகாஷும் பார்ட்டிக்கு வந்துடுறாரு. இது கூடவே ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸும் பார்ட்டிக்கு வராங்க. அவங்க பேரை நம்ம ஆக்ட்ரஸ்னே வச்சுப்போம். இவங்க என்ட்ரியோட எல்லாரும் குரூப் போட்டோவுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுல பக்கத்துல நின்னுட்டு இருந்த ராஜா சிங்குக்கும் ஆக்ட்ரஸுக்கும் சுத்தமா செட் ஆகல, 7ஆம் பொருத்தமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிளப்போட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுல ராஜா சிங்கும் ஆக்ட்ரஸும் நேர் எதிரில் போட்டி போடுறாங்க. அதனாலதான் இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு. எப்படியோ எல்லாரும் குரூப் போட்டோவுக்கு ரெடி ஆகி ஆர்டரா நின்னுட்டு இருக்கப்போ பக்கத்துல தொப்புக்கடின்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்த்தா அழகே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பேரழகா இருக்க ஒரு பொண்ணு தவறி கீழே விழுந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு பிம்பி. கீழே விழுந்த பிம்பி தலையை நிமிந்து பாக்குறப்போ இவளுக்கு முன்னால ஆகாஷ் உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஹை டு ஹை பாத்துக்கிட்டதும் எங்கேயோ பார்த்த முகம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கிறது இவங்க கண்ணிலே தெரியுது. ஆனா இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதெல்லாம் இப்ப நமக்கு காட்டல. இதோட மொத்த பேரும் குரூப் போட்டோவுக்கு நிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல ஒரு குட்டி பொண்ணு பூனையை தேடிட்டு இருந்தா இல்லையா, டேபிள்ல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு, என்னடா இது நமக்கு பக்கத்துல இருக்க டேபிளுக்கு அடியில ஏதோ ஒரு கால் தெரியுதே அப்படின்னு இவ போய் அந்த டேபிளோட கர்டைனை வேலைக்கு பார்த்தா உள்ள ஒருத்தவர் பொண்ணாமா கிடக்குறாரு. இதோட இங்க சீனை கட் பண்ண அந்த பக்கம் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸோட இன்ட்ரோ. இவர் தாங்க படத்தோட ஹீரோ. படம் முழுக்க ஹீரோ கூடவே ஒரு எஸ்ஐ டிராவல் பண்ண போறாரு. அவரோட பேரு பதம். இப்ப கிளப்ல நடந்த கொலை கேஸ் ஹீரோட கைக்கு தான் வருது. சோ ஹீரோ பதம் ரெண்டு பேரும் கிளப்புக்கு கிளம்பி வராங்க. நடந்த பார்ட்டியில ஒரு மூக்கு சவந்த முட்டை போண்டவை பார்த்திருந்தோம்ல, இப்போதைக்கு அவன் தான் அந்த கிளப்போட பிரசிடென்ட். அவன் வந்த ஹீரோ கிட்டையும் பதம் கிட்டையும் இந்த கிளப்பை பத்தி ஆஹா ஓஹோன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அது எதையும் கண்டுக்கல. கிளப்புக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இவர் கண்ணில் படுற ஒவ்வொரு மைனூட் டீடைலையும் உன்னிப்பா நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ராஜா சிங் அவரோட பரம்பரைக்கு சொந்தமான கன் ஒண்ணு இந்த கிளப்லயே எப்பவும் இருக்கும் போல, அதை எடுத்து தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த கிளப்ல விளையாடுறதுக்கான இடம், சாப்பிடுறதுக்கான இடம், என்டர்டைன்
என்டர்டைன் பண்றதுக்கான இடம்னு நிறைய இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே வேலை செய்யற ஆளுங்களை தவிர்த்து மீதி எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க. பணம் இருக்கவங்களால மட்டும்தான் அந்த கிளப்ல மெம்பராவே ஆக முடியும். இதெல்லாம் பிரசிடென்ட் சொன்னதோட லாஸ்டா ஹீரோ மர்டர் நடந்த இடத்துக்கு வராரு. அங்க ஓப்பனிங்லயே ஒரு பூனையை பார்த்தோம் இல்லீங்களா? அந்த பூனை என்னடான்னா ஒரு ஸ்டூலுக்கு அடியில சொங்கி போய் படுத்திருக்கு. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ற மாதிரி இப்பவும் எதையோ ஒன்னு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு போல. சோ அரகுற மயக்கத்துல அது படுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தாங்க நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே. இவ்வளவு நேரமா ஹீரோ வந்திருக்கிறது பார்ட்டில ஒரு கொலை நடந்துச்சு, அதை விசாரிக்க தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஹீரோ வந்திருக்க இடத்துல பணமா கிடக்கிறது லியோன்ற ஒருத்தவனை பார்த்தமே இவன் இந்த கிளப்போட ஜிம் ட்ரெயினர். ஜிம் பண்ணிட்டு இருக்கப்போ வெயிட் லிஃப்ட் இவன் கழுத்துல விழுந்து இவன் ஆக்சிடென்டா இறந்து போயிட்டதா கிளப் ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் சுத்தி இருக்க எல்லாத்தையும் கழுகு பார்வையோட பாப்பாரு. அப்படி இறந்து போன லியோவுக்கு பக்கத்துல ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு பாட்டில் இருக்கிறத பாக்குறாரு. பாட்டில் மூடிய ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா இதுல எதுவும் ஹீரோவுக்கு பெருசா தெரியற மாதிரி தெரியல. ரெண்டாவது அப்படியே அந்த இடத்தை சுத்தி பாக்குறப்போ ஒரு பெரிய ஷாக். ஏன்னா இந்த இடத்தை சுத்தி இருக்க எல்லா கேமராஸ்க்கு முன்னாலேயும் பலூன் பறந்துட்டு இருக்கு. இதனாலேயே நான் கேமரா ஃபுட்டேஜ பார்க்கணும்னு அடம் பிடிச்சு ஹீரோ அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல ஜிம் ட்ரெயினரான லியோவுக்கு அசிஸ்டண்டா 2 பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்தவன் லியோவுக்கு பக்கத்துல ஸ்கை ப்ளூ கலர்ல பாட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலா அதுல இருக்க வேண்டியது புரோட்டீன் ஷேக். அவன் புரோட்டீன் ஷேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறான். அது வரைக்கும் கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா தான் தெரியுது. பட் அசிஸ்டன்ட் புரோட்டீன் ஷேக் வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துல யாரோ வேணும்னே பர்பஸா கேமராவுக்கு முன்னால பலூனை பறக்க விடுறாங்க. இது ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க இடத்துல மட்டும் இல்ல, இப்படிதான் ஜிம் செய்யற இடத்துல இருக்க கேமராவுக்கு முன்னாலேயும் பலூனை பறக்க விட்டுருக்காங்க. இருந்தாலும் பறக்கிற பலூனுக்கு நடுவுல ஒரு பூனையோட வால் தெரியறத ஹீரோ கவனிக்கிறாரு. அப்படின்னா அசிஸ்டன்ட் ஃப்ரிட்ஜ்ல புரோட்டீன் ஷேக் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதை லியோ வந்து எடுப்பான்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அதுல எதையோ கலக்க நினைச்சிருக்காங்க. அந்த டைம்ல நம்மள யாரும் பாத்திர கூடாதுன்றதுக்காகத்தான் கேமரால பலூனை மறைச்சவங்க லியோவா அந்த புரோட்டீன் ஷேக்கை எடுக்க வச்சிருக்காங்க. இதை தெரியாதனமா லியோ குடிச்சதோட மட்டும் இல்லாம ஜிம்ல சுத்திட்டு இருந்த பூனையும் லைட்டா டேஸ்ட் பாத்துருக்கு. அதுக்கு தான் பூனை அரகுற மயக்கத்திலயும் இருந்திருக்கு. மிச்சபடி பூனைக்கு பெருசா எதுவும் ஆகல, இப்ப நல்லா தான் இருக்கு. ஆனா லியோ தான் நாசமா போயிட்டாப்புல. ஆக நடந்த காரண காரியங்களை பாக்குறப்போ கிளப் ஆளுங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, லியோவை கொலை பண்ணணும்ன்றதுக்காகவே யாரோ பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்கன்னு கெஸ் பண்ண ஹீரோ கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ப்ராசஸ்ல இறங்குறாரு. இதுக்கு ஹீரோ எடுத்து வைக்கிற முதல் படி லியோவோட பாடியை யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்களோ அவங்கள விசாரிக்கிறது. அது பிம்பி, ரோஷினி ஆண்டி, குக்கு ஆண்டின்ற 3 பேரு. இவங்க 3 பேரும் இன்னைக்கு காலையில ஒரு 7 மணி இருக்கும் ஜிம்முக்கு போயிருக்காங்க. போற வழியிலேயே இவங்களுக்குள்ள ஏண்டி நேத்து நைட்டு ஸ்ட்ராபெரி கேக்குக்கு அடியில ஒரு சைத்தான் செத்து பொணமா கிடந்துச்சு, அதெல்லாம் செம்ம காமெடி இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே ஜிம்முக்குள்ள வந்திருக்காங்க. இந்த 3 பேர்ல நல்லா இருட்டுல சுத்துற திருட்டு பூனை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல குக்கு ஆண்டின்னு, இது சரியான காஜு புடிச்சதா இருக்கும் போலங்க. ஃபர்ஸ்ட் லியோவோட பாடியை பாக்குறது குக்கு ஆண்டி தான். அவன் செத்து போய் கிடக்குறான். பட் அதை பார்க்காம அவனோட கால அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் பிம்பி வந்து ஏமா அவன் செத்து 7 hours ஆயிருக்கும் போலமா, நீ என்னடானா தவசம் பண்ண வேண்டிய டெட் பாடியை நினைச்சு தேனில கொண்டாடிட்டு இருக்க, சிக் பின்னாலவா அப்படின்னு கழுவி ஊத்தி இருக்கா. இப்படிதான் 3 பேரும் லியோவோட பாடியை பாத்திருக்காங்க. இதை இவங்க சொன்னதும் இருங்க ஒரு நிமிஷம், நீங்க லியோவோட பாடியை பாக்குறதுக்கு முன்னால ஏதோ ஸ்ட்ராபெரி கேக்கு அதுக்கு அடியில ஒரு சைத்தான் பணமா இருந்துச்சுலாம் சொன்னீங்களே, அது என்ன கதைன்னு ஹீரோ கேட்டா இந்த கதை தாங்க. பார்ட்டியில டேபிளுக்கு அடியில யாரோ ஒருத்தர் பணமா கிடந்தாருல்ல, அந்த சம்பவம் ஆக்சுவலா பார்ட்டியில எந்தவித கொலையுமே நடக்கல. அங்க குப்புறப்படுத்திருந்தவர் இந்த கிளப்ல வேலை செய்யறவர். அவரோட பேரு கப்பிராம். அவருக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. சோ அப்பப்ப தனியா பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன பேசுறாருன்றது நமக்கும் புரியாது, நம்ம என்ன சொல்றோம்ன்றது அவருக்கும் புரியாது. அன்னைக்கு ஏதோ பிரஷர் அதிகமாகி டேபிளுக்கு அடியில மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல ரத்தம் இருக்க மாதிரி நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்ட்ராபெரி ஜூஸ். அதனாலதான் பூனை அதை நக்கி குடிச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியா கப்பிராம் சாகலன்னதும் மறுபடியும் பார்ட்டியை கண்டினியூ பண்ணிருக்காங்க. பார்ட்டியில வந்த கெஸ்ட்டுக்கலாம் லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து அவங்க கையில இருக்க நம்பர் குழுக்கல்ல விழுந்துட்டா அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கிற கேம் ஒண்ணு நடந்திருக்கு. இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்தினது லியோ. பார்ட்டியில ஆக்ட்ரஸ்னு ஒருத்தவங்களை பார்த்திருந்தோம் இல்லையா, கேம் ஆரம்பிச்ச தொடக்கத்திலேயே ஜாக்பாட் அடிக்கிறது அவங்களுக்கு தான். அவங்கள பத்தி பிரசன்ட்ல ரோஷினி ஆண்டி ஹீரோ கிட்ட கதை சொல்லுது. எப்பப்பப்பப்பப்பா கேவலத்தின் உச்சத்துல ஒரு கதை சொல்லுங்க. அதாவது ஆக்ட்ரஸ் ஒரு நிலான்னு, அந்த நிலாவில நிறைய ஆஸ்ட்ரோநாட் தரையிறங்கி இருக்காங்கன்னு. விஷயம் புரியுதா உங்களுக்கு? தரையிறங்கி இருக்காங்களாம் அப்படின்னு ரோஷினி ஆண்டி சொல்லுது. அப்படி தரையிறங்கின ஆஸ்ட்ரோநாட்ல லியோவும் ஒருத்தவனா. இப்படி ஆக்ட்ரஸோட ஜாக்பாட் முடிஞ்சதும் அடுத்து ஜாக்பாட் அடிக்கிற நம்பர் ராஜா சிங் கையிலயும் இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு கெஸ்டோட கையிலயும் இருந்திருக்கு. இதுல ராஜா சிங்குக்கு கொல்ல காண்டு, நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளு, என் கையில இருக்க நம்பரை இன்னொரு ஆள் கையிலயும் கொடுத்துருக்கீங்களா, நான்லாம் செத்து போனா கெத்து போச்சுன்னு வாழற வேண்டா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, மொத்த பிரைஸும் எனக்கு தான் வேணும்னு இவரு சண்டை போட்டிருக்காரு. இதுல லியோவுக்கும் ராஜா சிங்குக்கும் முட்டிக்குது. நான் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் கொலை பண்ணிடுவேன்னு ராஜா சிங் மிரட்ட, அப்ப ஆகாஷ் தான் உள்ள புகுந்த ஏங்க நான் ஒரு லாயர், லியோ என்னோட கிளைண்ட், அவங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும்னு இவன் பங்குக்கு இவன் மிரட்டி இருக்கான். இத ரோஷினி ஆண்டி சொன்னதோட ஹீரோவோட அடுத்த விசாரணை ஆகாஷ் கிட்ட. ஆகாஷ் ஒரு லாயர் தான், ஆனா இவன் பார்ட்டியில சொன்ன மாதிரி இவன் லியோவோட லாயர்லாம் இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒரு 3 மைனர் பசங்க ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஒருத்தவன் காலை தாங்கி நடப்பானா. அவனுங்க எல்லாம் லியோவுக்கு வேண்டப்பட்டவன் போல. சோ அந்த கேஸ்ல நீ ஆஜராகி நீ தான் பசங்களை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு லியோ கேட்டிருக்கான். சோ ஆகாஷ் அந்த ஒரு கேஸ்ல மட்டும்தான் லியோவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். மிச்சபடி லியோவுக்கும்
ஆகாஷுக்கும் பெரிய தொடர்புல எதுவும் இல்ல. பார்ட்டில அவன் அப்படி சொன்னதுக்கான காரணம், இங்க இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க, அவங்க பயப்படுறது ரெண்டே விஷயத்துக்கு தான். ஒன்னு லாயருக்கு, இன்னொன்னு உங்க கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸுக்கு. அதனால நான் ஒரு லாயர், லியோ என்னோட கிளைண்ட்னு சொன்னா ராஜா சிங் ஆஃப் ஆவாரேன்னு ஆகாஷ் சும்மா சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடமே கலைவரமாயிட்டு இருக்கு. அவன் சட்டையை கழிச்சுட்டு சண்டை போட்டிருக்கான். ஆனாலும் இந்த சண்டைக்கு நடுவுல பிம்பி மட்டும் சண்டையை பெருசா கண்டுக்காம பாட்டை போட சொல்லிட்டு கபிராம கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடி இருக்கா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியும்னா அது பிம்பியால மட்டும் தாங்க முடியும் அப்படின்னு ஆகாஷ் பிம்பிய புகழ்ந்து தள்ளுறான். இதுக்கப்புறம் ஆகாஷும் ஹீரோவும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கப்போ இவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கிளப்ல இருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருந்த பிம்பி யாஷ்ன்ற போத கையோட கொஞ்சம் நெருக்கமா பேசிட்டு இருக்கா. அதை பாக்குற ஒரு நொடியும் ஆகாஷோட அடி வயித்துல நெருப்பு எரியுது. இத பின்னால இருந்த ஹீரோவாலையும் உணர முடியுது. ஒருவேளை இவங்களுக்குள்ள பழைய காதல் ஓடிட்டு இருக்கோ என்னவோ. இதோட இது முடிய அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா லைட் ஆஃப் பண்ண மூஞ்சி மாதிரி லியோவோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருந்தானுங்கல்ல அவனுங்க, அப்புறம் லியோ கூட வெயிட்ரஸ்னு ஒரு பொண்ணு ஓப்பனிங்லயே ஒன்னா இருந்தாலே அவ, அடுத்து இந்த கிளப்போட பியூட்டி பார்லர்ல கங்கான்ற ஒரு பொண்ணு வேலை செய்யறா. இவ கபிராம் கடைசியா அந்த கிளப்போட பிரசிடென்ட்னு ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா கூப்பிட்டு அவங்கள்ட்ட லியோவை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் பிம்பி ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கா. அங்க ஆகாஷும் வரான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறப்பதாங்க இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நமக்கு தெரியுது. நம்ம நினைச்ச மாதிரியே இந்த 2 பேரும் பழைய காதலர்கள் தான். சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனா நடுவுல ஏதோ ஒரு சில காரண காரியங்களால 2 பேராலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. பிம்பி வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. 3 வருஷத்துக்கு முன்னால பிம்பிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடந்திருக்கு. நீ கண்டிப்பா அந்த ஆனிவர்சரிக்கு வந்தே ஆகணும்னு பிம்பி கூப்பிட்டதுனால ஆகாஷும் போய் இருக்கான். காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தவன் பக்கத்துல சிரிச்சிட்டு நிக்கிறத எந்த பையனால பார்க்க முடியும்? சோ அன்னையோட இந்த ஊரை விட்டு கிளம்பினவன் தான் ஸ்ட்ரெயிட்டா கொல்கத்தாவுக்கு போயிட்டான். அதோட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிம்பியோட ஹஸ்பண்டும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அன்னையில இருந்து பிம்பி ஆகாஷுக்கு எத்தனையோ தடவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியும் ஆகாஷ் மதிக்கவே இல்ல. இப்பதான் இவங்க 2 பேரும் கூடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. சோ விட்ட காதல அவங்க ரினியூ பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ இது வரைக்கும் யார் யாரை விசாரிக்க முடியுமோ எல்லாரையும் விசாரிச்சுட்டாரு. ஆனா யார்கிட்ட இருந்தும் பெருசா எந்த லீடும் கிடைக்கல. எப்படி இருந்தாலும் இந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் லியோவை கொலை பண்ண கொலையாளியா இருக்கணும். சோ அது யாரா இருக்கும்னு எல்லாரும் ஒரு கார்டன்ல உட்கார்ந்து இருக்கப்போ ஹீரோ ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் ஸ்லோ மோஷன்லயே நடந்து வந்து ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சையும் உத்து பாத்துட்டு இருக்காரு. அப்படியே இதுக்கு அடுத்த சீன்ல லியோ எந்த வீட்டுல தங்கி இருந்தானோ அங்க போய் இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடுறாங்க. அது கிட்டத்தட்ட பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி. அதை நடத்திட்டு இருக்கிறது ஒரு ஆன்டி. ஹீரோ போன இடத்துல முதல்ல இவருக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. போட்டோல யாரு இருக்காங்கன்னு சரியா தெரியல. ஆனா யாரோ ஒருத்தவங்க துண்டு ஒண்ணு கட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணுங்க யூஸ் பண்ற நிறைய காஸ்மெட்டிக்ஸ் அவங்களோட இன்னர்ஸ் ஃபுல்லா பொண்ணுங்க ஐட்டம்ஸா தான் கிடைக்குது. இதுலயும் ஒரு வேடிக்கையை பாருங்க. கிடைச்சிருக்க காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து ஐயோ இது என்னோட செயின், இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு ஹாஸ்டல் நடத்துற ஆன்டி அதோட செயினை எடுத்துக்குது. சோ நல்லா கொழும்பு நாட்டு கொழுக்கட்டை மாதிரி இருக்கான்ல லியோ, இவன் ஒரு மன்மத குஞ்சி. ஏகப்பட்ட கிரவுண்ட்ல போந்து மேட்ச் விளையாண்டுருக்கான் போல. அப்படி இவன் யார் யார் கூட எல்லாம் மேட்ச் விளையாடுறானோ அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப ஹீரோ அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்க. அப்படியே அந்த பக்கம் பிம்பியும் ஆகாஷும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ பிம்பி அவ திருடி வச்சிருக்க ஹீரோவோட கண்ணாடி எடுத்து ஆகாஷ் கிட்ட காட்டுறா. பிம்பிக்கு இந்த மாதிரி கேவலமான பழக்கம் ஒண்ணு இருக்கு. எவ்வளவுதான் பணம் கோடி கோடியா கொட்டி இருந்தாலும் அடுத்தவங்க பொருளை பார்த்தா அது இவளுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே அதை திருடிடுவா. இது இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. பட் இவளோட இந்த பழக்கம் ஆகாஷை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ரீசெண்டா எப்படியோ லியோவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கிளப்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆளுங்கன்ட்டு. அவங்க கூடவே பிம்பி மாதிரி ஒரு திருடி உலா வந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா அது பிம்பிக்கு அசிங்கம் தானே. சோ மேட்டரை தெரிஞ்சுக்கிட்ட லியோ, நான் கேட்கறப்பெல்லாம் நீ எனக்கு பணம் கொடுக்கணும், அப்படி இல்லையா உன்னோட இந்த பழக்கத்தை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி அப்போ பிம்பி கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கான். இதை இப்பதான் பிம்பி ஆகாஷ் கிட்ட சொல்றா. இந்த விஷயத்தை கேஸ விசாரிக்கிற ஹீரோ கிட்ட சொல்லலனா எப்படி? சோ ஆகாஷ் பிம்பியை கையோட கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட உண்மையை சொல்றான். லியோவுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அவன் அப்பெல்லாம் ஒரு பாட்டை பிம்பிக்கு அனுப்புவானா. அவன் இந்த பாட்டை அனுப்பிட்டாலே போதும். பிம்பி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் அந்த ஆர்ஃபனேஜுக்கு லியோ சொன்ன பணத்தை டொனேஷனா கொடுக்கணும். இதெல்லாம் பிம்பி சொன்னதும் ஆகாஷ் பிம்பியை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுறான். வீட்டுக்கு உள்ள போன பிம்பி உடம்பு சரியில்லாத இவளோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வெளியே வரப்போ இங்க ஒரு ட்விஸ்ட கவனிங்க. குளிச்சுட்டு வர பிம்பிய அவளுக்கே தெரியாம யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு நமக்கு கூட காட்டல. இதுக்கு மறுநாளே லியோ எந்த ஆர்ஃபனேஜுக்கு பிம்பியை டொனேஷன் கொடுக்க சொன்னானோ ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜுக்கே போய் அதோட வார்டனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவன் காலை கொஞ்சம் தாங்கி நடந்துட்டு இருக்கான். இவன் தான் 3 வருஷத்துக்கு முன்னால ட்ரக் கேஸ்ல மாட்டினதா ஆகாஷ் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கான். சோ இப்போ இவங்க கிட்ட லியோவை பத்தி கேட்டா ஐயோ அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. எங்க கூட இதே ஆர்ஃபனேஜ்ல தான் ஒன்னா வளர்ந்தாரு. இடையில பணக்காரங்க கூட்டுற கிளப்ல அவருக்கு ஜிம் ட்ரெயினரா வேலை கிடைச்சதும் அவரோட லெவலே வேற மாதிரி ஆயிடுச்சு. எத்தனையோ தடவை அவங்க மூலியமா ஆர்ஃபனேஜுக்கு அவர் எவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்காரு தெரியுங்களா அப்படின்னு வார்டன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பிம்பியும் ஹீரோ கூடவே ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கா. அவ ஒரு பக்கம் ஆர்ஃபனேஜுக்கு யார் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ அவங்களோட பேரு அவங்க கொடுத்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணி ஒரு புக் இருக்கு. பிம்பி அந்த புக்கை பிரிச்சு பார்த்தா வக்காலி இந்த ஆர்ஃபனேஜுக்கு பிம்பி மட்டும் டொனேஷன் கொடுக்கல, அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க எல்லாருமே டொனேஷன் கொடுத்திருக்காங்க. சோ எப்படி லியோ பிம்பியை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி
பிளாக்மெயில் பண்ணி ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்க சொன்னானோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு காரணத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்க வச்சிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே லிஸ்ட்ல ரோஷினி ஆண்டியோட பேரும் இருக்கு. சோ ஹீரோவோட விசாரணை ரோஷினி ஆண்டி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. விசாரணை நடக்கிற இடத்துல ஹீரோவுக்கு ஹெல்ப்பா பிம்பியும் அங்கேயே தான் இருக்கா. ரோஷினி ஆண்டி கிட்ட லியோ அவங்கள பிளாக்மெயில் பண்ணானா, நீங்க எதுக்காக அந்த ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுத்தீங்க அப்படின்லாம் ஹீரோ கேட்டதும் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக லியோ ரோஷினி ஆண்டியை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அதுக்கான குட்டி பிளாஷ்பேக்கையும் நமக்கு மட்டும் காட்டுறாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணான்றது தெரியல. அதோட அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு ரோஷினி ஆண்டி ஹீரோ கிட்ட ஒத்துக்கவும் இல்ல. பத்தாக்குறைக்கு லியோட வீட்ல இருந்து பெண்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய கிடைச்சது இல்ல, அதுல ரோஷினி ஆண்டியோட வளையலும் இருக்கு. சோ லியோவுக்கும் இவங்களுக்கும் நடுவுல கூட ஒரு ஜிகிடுபா உப்பும்பா ஓடி இருக்கு. ஆனாலும் ரோஷினி ஆண்டி எதையும் ஒத்துக்கல. என்னங்க நீங்க ஒரு நல்ல மனசோட ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்கறது தப்பா? எனக்கு ஆகாதவங்க யாரோ ஒருத்தவங்க தான் என்ன உங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு அந்த ஆக்ட்ரஸா இல்ல ராஜா சிங்கா? எனக்கு தெரியும் இந்த ராஜா சிங் தான் இந்த மாதிரி ஈத்திர வேலை எல்லாம் பாப்பான். அவன் தானே உங்கள்ட்ட என்ன பத்தி தப்பா சொன்னது. முதல்ல அவன் அழுக்கியே அவனால கழுவ முடியல, அதுக்குள்ள அடுத்தவங்களை போட்டு கொடுக்க வந்துட்டானா அவன் இப்படின்னு ரோஷினி ஆண்டி எதையோ வளருது. இல்லங்க நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ராஜா சிங்குக்கு என்ன அழுக்கு இருக்கு அப்படின்னு ரோஷினி ஆண்டி கிட்ட ஹீரோவும் போட்டுவாங்க. அதாங்க கிளப்போட பியூட்டி பார்லர்ல கங்கான்ற ஒரு பொண்ணு வேலை செய்யறாள்ல, அவளுக்கும் ராஜா சிங்குக்கும் நடுவுல ஒரு குஜு குஜு ஓடிட்டு இருக்குன்ற ரூமர் கிளப் முழுக்க பரவி இருக்கு. ஒருவேளை இது சம்பந்தமா லியோ கிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அவன் ராஜா சிங்க பிளாக்மெயில் பண்ணிருப்பான், அதுக்காக அந்த ஆள் தாங்க லியோவை போட்டு தள்ளிருப்பான் அப்படின்னு ரோஷினி ஆண்டி சொல்லிட்டு இருக்கும் போதே நல்லா கலாய் வாங்குறதுக்காகவே பிறந்த மலாய் குரங்கு மாதிரி இருப்பாப்ல ராஜா சிங், அவரே இங்க வந்துடுறாரு. ஐயோ நீங்களா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்பதான் உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இதோ உட்காந்துருக்காரு ஹீரோ, இவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு நான் கிளம்புறேன்னு. ரோஷினி ஆண்டி ஒரே ஓட்டமா ஓடிடுது. அடுத்து வந்த ராஜா சிங்க உட்கார வச்சு ரோஷினி ஆண்டி கிட்ட கேட்டா அதே கேள்விய ஹீரோ இவர்கிட்டயும் கேட்க, அக்கா மக்கா இவரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக லியோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு, கையில துப்பாக்கி ஒண்ண வச்சுக்கிட்டு கொப்பா மவனே நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்த, உன்னை கொல்லாம விடவே மாட்டேன்டான்னு ராஜா சிங் வெறியாகிற அளவுக்கு. ஆனா இதுலயும் லியோ எதை வச்சு ராஜா சிங்க பிளாக்மெயில் பண்ணான்னு தெரியல. ராஜா சிங்கும் ஹீரோ கிட்ட லியோ என்ன பிளாக்மெயில் பண்ணான்றத சொல்லல. 4 வருஷத்துக்கு முன்னாலே என் பொண்டாட்டி செத்துட்டா, சோ அவன் ஞாபகமா ஆர்ஃபனேஜ்ல ஆதரவு இல்லாத பசங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச பணத்தை கொடுத்தா அவங்களும் நல்லா படிப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல, அதான் அப்பப்போ ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுத்தேன் அப்படின்னு ராஜா சிங் முடிச்சிடறான். இதுக்கப்புறம் ஹீரோ போறது லிஸ்ட்ல 3ஆவதா இருக்க ஆக்ட்ரஸ் கிட்ட. நம்ம முதல் 2 என்கொயரியில என்ன பார்த்தோமோ அதே தாங்க இதுலயும் நடக்குது. லியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆக்ட்ரஸையும் பிளாக்மெயில் பண்ணிருக்கான். பட் ஆக்ட்ரஸும் முதல் 2 பேர் மாதிரியே லியோ தன்னை பிளாக்மெயில் பண்ணதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லவும் இல்ல. அதோட நீங்க பேங்க் ரெக்கார்டை செக் பண்ணீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல என்ன யாரு பிளாக்மெயில் பண்ண என்ன இருக்கு? சோ நீங்க என்ன நோன்றதுக்கு பதில் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆக்ட்ரஸ் சொல்றாங்க. இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஹீரோவும் பத்தாபும் போறது டாக்டர் கிட்ட. லியோவுக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. அவனோட வயித்தை செக் பண்றப்போ அவன் சாகிறதுக்கு முன்னால பிங்கோன்ற ஒரு ட்ரக் எடுத்திருக்கான். அதாவது இவனா எடுக்கல, இவன் குடிச்சான் இல்லையா புரோட்டீன் ஷேக், அதுல யாரோ அதை கலந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் எடுத்த அடுத்த செகண்டே பாடியில மறுத்த மாதிரி ஆயிடும். சாதாரண டீ கப்பை தூக்குனா கூட நம்ம அதை தூக்கி இருக்கோன்றதை நம்மளால உணரவே முடியாது. சோ அந்த ட்ரக் கலந்த புரோட்டீன் ஷேக்கை லியோ குடிச்சதுனாலதான் அவன் பாடி மறுத்து போச்சு. வெயிட் லிஃப்ட தூக்குறப்ப கூட நம்ம அதை தூக்குறோன்றதை ஃபீல் பண்ணாம அவ்வளோ வெயிட்ட தொண்டையில போட்டுக்கிட்டு செத்துட்டான். இதுலயும் ஒரு ட்விஸ்ட பாருங்க. லியோ செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பாட்டில் எடுத்தாங்கல்ல, அதுல பிங்கோ கலந்த மாதிரி எந்தவித ட்ரேஸுமே இல்ல. சோ பாட்டில்ல பிங்கோ கலந்தவங்க லியோ செத்ததுக்கு அப்புறம் ஜிம்முக்கு வந்து அந்த பாட்டில மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப யாரையும் இவங்களை பாத்திர கூடாதுன்னு தான் ஜிம் செய்யற இடத்துல இருக்க கேமராவில பலூனை பறக்க விட்டு கேமராவை மறைச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, இவங்க பாட்டில மாத்தி வைக்கிறதுக்கு முன்னால லியோ குடிச்ச அதே பிங்கோ கலந்த ட்ரிங்க பூனையும் குடிச்சு அது மல்லாக்க சாஞ்சிருச்சு. பூனை எடுத்த வாமிட்ல பிங்கோட ட்ரேஸ் தெரியுது. அப்படின்னா லியோ குடிச்ச புரோட்டீன் ஷேக்லயும் பிங்கோ கலந்திருக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் ஹீரோ கன்ஃபார்ம் பண்ண இன்னொரு பக்கம் பிம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ ரோஷினி ஆண்டி விசாரிக்கிறப்போ அப்பவே இந்த டாக்டர் ஹீரோவுக்கு கால் பண்ணி பிங்கோன்ற மேட்டரை பத்தி சொல்லிருப்பாரு. அத பக்கத்திலே இருந்து பிம்பியும் தானே கேட்டா. சோ இந்த கேஸ்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே நினைச்சவ பிங்கோவை பத்தின மேட்டரை ஆகாஷ் கிட்ட சொல்லி அடுத்த ஆகாஷ் பிம்பி 2 பேருமா சேர்ந்து கிளப்ல இருக்கவங்களாம் ட்ரக் எந்த இடத்துல வாங்குவாங்களோ அந்த பப்புக்கு போறாங்க. யாரு பிங்கோவை பர்ச்சேஸ் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்க. அங்க ஒருத்தவர் இருக்கான், நல்லா கற்பனையில வரைஞ்ச கலர் கோழி மாதிரி. அவங்கிட்ட கேக்குறப்போ அட உங்க கிளப்ல இருந்து யாருக்கு ட்ரக் வேணாலும் என்கிட்ட தாங்க வருவாங்க. என்ன ஒண்ணு 3 வருஷத்துக்கு முன்னால யாழ் ஒருத்தவன் அந்த கிளப்லயே இருந்தான். சோ எல்லாரும் அவங்கிட்ட வாங்கிட்டாங்க. பட் 3 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு அவன் காணாம போயிட்டான். இப்ப வரைக்கும் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு இந்த ஆள் சொல்ல 3 வருஷத்துக்கு முன்னால கிளப்ல இருந்த அந்த ஆள் யாருன்னு பிம்பிக்கு நல்லா தெரியும். அவனோட பேரு அஜய். பியூட்டி பார்லர்ல வேலை செய்யற கங்கான்ற ஒரு பொண்ணை பாத்திருந்தோம்ல, அவ புருஷன் தான் அஜய். எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிச்சிட்டு இருப்பான். அவன் எப்படி எங்க மாயமானான்றது பிம்பிக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியல. இத பத்தி பிம்பியும் அஜயும் பேசிட்டு இருக்கும் போதே இவங்க எந்த பப்புக்கு போயிட்டு வந்தாங்களோ அந்த பப்புக்கு வெளியே ட்ரக் டீலரும் யாஷும் நின்னு பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. யாஷ் ஒரு போதை கைதானே. அப்படி பார்த்தா அவங்கிட்ட பிங்கோ இருக்கிறது சகஜமான விஷயம். ஒருவேளை இவன் தான்
அந்த பிங்கோவை யூஸ் பண்ணி லியோ போட்டு தள்ளிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட பிம்பி இவளுக்கு தான் ஆகுனா திருடுற பழக்கம் இருக்கே, ட்ரக் டீலர்ட்ட பேசிட்டு வரும்போதே அவங்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு ட்ரக்க திருடிட்டா. சரி இதை போட்டா இப்படிதான் இருக்குன்னு பாப்போமேனு ஒரு ரிசர்ச்சுக்காக ட்ரக்க பிம்பி ஆகாஷ் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு கிறுகிறுன்னு ஆயிடுறாங்க. இந்த கிறுக்கலோடையே யாஷ் வீட்டுல இல்லாத சமயத்துல பிம்பி மட்டும் யாஷோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறா. ஆகாஷ் வெளியவே நின்னு வேவ பார்த்துட்டு இருக்கான். உள்ள போன பிம்பிக்கு சில பல போட்டோஸ், அப்புறம் யாஷோட ரூம்ல இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்குது. இத பிம்பி போட்டோ எடுத்துட்டு இருக்க டைமிங்லயே வெளியே யாஷ் வந்துடுறான். ஐயோ இந்த சரித்திர சைக்கோவா இவன் என்னடா இப்ப வந்துட்டான், இவனை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு யாஷ் வீட்டுக்குள்ள போய் பிம்பியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஆகாஷ் வெளியே இருந்து வீட்டு கதவை தட்டி யாஷ் ஏற்கனவே அரகுற போதையில இருக்கான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியவா போது கதவை தட்டி அவங்கிட்ட என்னென்னமோ பேசி பிம்பியும் ஆகாஷும் சும்மா அவனை பார்க்க வந்ததா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு எப்படியோ கிரேட் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கப்பிராம் ஆவுனா இந்த ஆளுக்கு பூனையை தேடுறதே வழக்கம். இப்பவும் பூனையை தேடிக்கிட்டு கிச்சன் கிட்ட வரப்போ இந்த ஆள் ஓவன்ல வச்சுட்டு போன கேக்கு மேல இருக்கு. அப்போ ஓவன்ல என்னடா இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள கொதிக்க கொதிக்க பூனை பார்பிக்யூ ரெடி ஆயிட்டு இருக்கு. யாரோ பூனையை தூக்கி உள்ள வச்சு பூனையை கொலை பண்ணிட்டானுங்க. இதே பூனை தான் லியோவுக்காக புரோட்டீன் ஷேக்ல பிங்கோ கலந்தாங்களே அந்த ட்ரிங்க குடிச்ச பூனை செத்த அடுத்த நாளே கிளப்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போறதா நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த எலெக்ஷன் நடக்குது. இதுல குக்கு ஆண்டின்னு ஒருத்தவங்களை பாத்திருந்தோமே, அவங்களோட வேலையை சிற்பங்கள் செய்யறது. அப்படி அவங்க செய்யற சிற்பங்களை கிளப்ல இருக்க ஸ்பெஷலான ஆளுங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல்னு பார்த்தா எலெக்ஷன்ல போட்டியிட போற ராஜா சிங்கும் ஆக்ட்ரஸும் தானே. சோ ரெண்டு சிற்பத்தை எடுத்துட்டு வந்து ஆளுக்கு ஒண்ணுன்னு அவங்க கிஃப்டா கொடுக்க எல்லாரும் எலெக்ஷன் குஷியில இருந்தாலும் ஒரு பக்கம் கப்பிராம் மட்டும் நம்ம பூனை செத்துருச்சு, நம்ம தான் நமக்கே தெரியாம மறதியில பூனையை தூக்கி ஓவன்ல வச்சுட்டு அதை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால இருக்காரு. இத பிம்பியும் பாக்குறா. கிளப்ல இருக்க எல்லாருமே கப்பிராம ஒரு கப்பீஸா பார்த்தாலும் எப்பவுமே அவருக்கு ஆதரவா இருக்கிறது பிம்பி மட்டும்தான். சோ அவரோட சோகத்தை பார்த்த பிம்பியோ அவரை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதுல உங்க தப்பு எதுவும் இல்லங்க, நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு, இதை ஏன் தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுறத எப்படி இதுக்கு முன்னால பிம்பி அவ வீட்டுல குளிச்சுட்டு வெளியே வரப்போ இவளுக்கே தெரியாம யாரோ அதை வீடியோ எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இப்பவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்து யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. பட் இந்த தடவை வெளியே யாரோ நிக்கிறாங்கன்ற சவுண்ட் பிம்பிக்கு கேட்டுருது. குடுகுடன்னு பிம்பி வெளியே ஓடி வந்து பார்த்தா ஆள் யாரும் இல்ல, ஆனா கீழே தரையில பச்சை இலையை தட்டி ஓசிபில ஒட்டி வச்சிருக்க ஒரு விஷயம் பாதி எரிஞ்சிட்டு இருக்கு. இத கையோட ஆகாஷ் கிட்ட சொல்லிடலாம்னு பிம்பி ஆகாஷ் கிட்ட வரா. அந்த ஆள் அந்நேரம் பார்த்து என்ன மூட்ல இருந்தானோ வந்த பிம்பி கிட்டயே பிம்பிலிக்கா பிலாப்பி வேலையை காட்டுறான். அவன் பிம்பியை தனியா கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கிங்கினி மிங்கினி பண்ணி முடிக்க, சரி இப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போனா மாட்டிப்போம், நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போறேன், நீ 2 நிமிஷம் கழிச்சு வெளியே வா அப்படின்னு ஆகாஷ் வெளியே வரான். அடுத்த சில நிமிஷத்திலேயே கிளப்ல துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. என்னடா ஆச்சுன்னு எல்லாரும் அரக்க பறக்க சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு வந்தா அங்க ஆகாஷும் யாஷும் அடிச்சு மாஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பக்கத்திலேயே கப்பிராம் துப்பாக்கியால ஷூட் பண்ணப்பட்டு பொன்னமா கிடக்குறாரு. அப்படியே கப்பிராமோட காலுக்கு அடியில ராஜா சிங்கோட பரம்பரை கன் இந்த கிளப்ல இருந்துச்சுல்ல, அந்த கன்னும் இருக்கு. கப்பிராம் அவரே ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல அவரை யாராவது கொலை பண்ணாங்களான்னு தெரியல. கப்பிராம் இறந்ததும் ஹீரோ அவர் தங்கி இருக்க இடத்துக்கு போய் ரைடு விடுறாரு. அங்க காஃபி தூள் இருக்க மூட்டைங்க, வினிகர் பாட்டில்னு எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கு. கப்பிராமோட வேலையே தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறது, கிளப்ப சுத்தபத்தமா வச்சுக்கிறது. இதுதான் இவருக்கு எதுக்காக இவ்வளவு காஃபி தூள் இவ்வளவு வினிகர் பாட்டில் அப்படின்ற யோசனையோடயே இதுக்கு அடுத்த நாள் கப்பிராமோட கொலை சம்பந்தப்பட்ட விசாரணை ஆரம்பிக்குது. முதல்ல யாஷை கூப்பிட்டு விசாரிச்சா இந்த காணிக்கையா வாங்கின காக்கா முட்டை வாயவே திறக்க மாட்டான். ரெண்டாவது ஆகாஷ கூப்பிட்டு கேட்டா, ஏங்க யாஷ் தாங்க கல்பிரிட், இந்த கேஸ்ல உங்களுக்கு பிங்கோன்ற ட்ரக் பேர் அடிபட்டுச்சுல்ல, பிம்பி யாஷோட வீட்டுல போய் பாக்குறப்போ அங்க இந்த ட்ரக் இருந்துச்சு. சோ இவன் தாங்க லியோ குடிக்கிற ட்ரிங்க்ல இந்த ட்ரக்க கலந்துருக்கான். யாஷுக்கு பெரிய சப்போர்ட்டே அவன் அம்மாவான ரோஷினி ஆண்டி தான். நைட்டு பையன் போய் புரோட்டீன் ஷேக்ல ட்ரக்க கலந்துருக்கான். அடுத்த நாள் அம்மா போயிட்டு அந்த பாட்டில மாத்தி வச்சிருக்கு. இதுதான் நடந்திருக்கும். யாஷுக்கு ட்ரக்க சப்ளை பண்றதுலாம் 3 வருஷத்துக்கு முன்னால இந்த கிளப்ல இருந்து காணாம போன அஜய்ன்ற ஒருத்தவன், அவனோட பொண்டாட்டி தான் பியூட்டி பார்லர்ல வேலை செய்யற கங்கா. இது ஆகாஷும் பிம்பியும் சொன்னதும் ஹீரோ கங்கா கூப்பிட்டு விசாரிச்சா, ஆமாங்க என் புருஷன் ஒரு போதைப்பொருள் வியாபாரி, போதைப்பொருளை வித்து அதுல வர பணம் எனக்கு வேணாண்டா, இந்த தொழிலை விட்டுறான்னு நான் அவன்கிட்ட டெய்லியும் சண்டை போடுவேன். அதனால எப்ப பாரு அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் திடீர்னு அவன் எங்க போனான்னு தெரியல, அவனே மாயமா மறைஞ்சிட்டான் அப்படின்னு கங்கா சொல்ல, சரி அதெல்லாம் விடுமா, உனக்கும் ராஜா சிங்குக்கும் நடுவுல ஏதோ ஒரு கிச்சு கிச்சான் ஓடுறதா கேள்விப்பட்டனே, அது என்ன கதைன்னு கேட்டதும் அந்த பொண்ணு பொங்கரா, வாய் இருக்குன்றதுக்காக எது வேணும்னா பேசலான்னு பேசாதீங்க, ராஜா சிங் ஒரு நல்ல மனுஷன், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது இல்ல, என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்களே என்னங்க நீங்க போங்க அப்படின்னு கங்கா சொல்லிட்டு கிளம்பினதும் அடுத்து ராஜா சிங் கிட்டையும் இதே கேள்வியை கேட்கறாங்க. அந்த ஆளும் அவங்க 2 பேருக்குள்ள எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்ற மாதிரி தான் சொல்றான். இது எல்லாத்துக்கும் மேல யாஷோட அம்மாவான ரோஷினி ஆண்டி, என் பையனுக்கு ட்ரக் பழக்கலாம் இல்லவே இல்லங்க, எல்லாரும் சேர்ந்து அவனை அதுல மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு பையனை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த விசாரணைக்கு நடுவுல தான் ஆகாஷும் பிம்பியும் ஹீரோவுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கப்போ அவங்களுக்கு பக்கத்திலேயே லியோவோட வீட்டுல இருந்து பல பெண்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எடுத்தாங்கல்ல அதெல்லாம் இருக்கு. அதுல ஒரு நகையை பார்த்ததும் ஆகாஷோட கண்ணு விரியுது. என்னடான்னு பார்த்தா அந்த நகை பிம்பியோட நகை. லியோ
யார் யார் கூட எல்லாம் குஜால் பண்றானோ அவங்களோட நகையை மட்டும் தானே கலெக்ட் பண்ணி வைப்பான். அதுல பிம்பியோட நகை இருக்குன்னா பிம்பி அவன் கூடவும் ஒன்னா இருந்திருக்கான் தானே அர்த்தம். ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு ஆகாஷ் பிம்பியை தனியா கூப்பிட்டு கேக்குறான். டே நான் வேற என்னடா பண்றது, என் புருஷன் போனதுக்கு அப்புறம் எனக்கு கம்பெனின்னு யாருமே இல்ல. நானும் உனக்கு எத்தனையோ தடவை போன் பண்ண, ஒரு போனையாவது எடுத்தியா நீ? சோ அதான் ஒரு நாள் எதிர்ச்சியா அந்த மாதிரி நடந்து போச்சு. நான் இதை பிளான் பண்ணிலாம் பண்ணலடா அப்படின்னு பிம்பி எவ்வளவோ சொல்லியும் ஆகாஷ் மனசுடைஞ்சு அங்க இருந்து போயிடுறான். இந்த விஷயம் தான் ஹீரோவுக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ ஹீரோ கூடவே இருக்க பதாம் பிம்பியை உட்கார வச்சு லெப்ட் ரைட்னு வாங்குறான். ஏங்க உங்களுக்கு போலீஸை பார்த்தா எப்படிங்க தெரியுது? எதுக்காக இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை நீங்க மறைச்சிங்க? உண்மையாகவே லியோ உங்களை எதுக்காக தான் பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு பதாம் கேள்வி மேல கேள்வியா கேட்க, சார் நான் லியோ கூட ஒரே ஒரு தடவை ஒன்னா இருந்ததெல்லாம் உண்மைதான் சார். இதை வச்சு ஏன் சார் அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண போறான்? சொல்ல போனா இந்த விஷயம் வெளியே தெரியறதுனால எனக்கு எந்த அசிங்கமும் இல்ல. அதை மீறியும் நான் ஏன் உங்கள்ட்ட இருந்து மறைச்சேனா, விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஆகாஷ் வருத்தப்படுவானே அப்படின்னு தான் சார் மறைச்சேன் அப்படின்னு பிம்பி காரணம்லாம் கரெக்டா சொல்றா. எப்படியோ இந்த ஒரு விஷயத்துல பிம்பி போய் சொல்லிட்டதுனால இவன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் ஹீரோவுக்கு போயிடுச்சு. இனிமேல் இந்த கேஸ்ல நீ எனக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். இன்னையில இருந்து எல்லார மாதிரியும் நீயும் எனக்கு ஒரு சஸ்பெக்ட் தான். சோ வேலையை மட்டும் பாருன்னு இவளை அனுப்பிட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல பிம்பியையும் சேர்த்துறாரு. அடுத்த சீன்ல பாவம் பயபுள்ள ஆகாஷ் வீட்டுக்கு சோகமா போச்சு. அதோட நிலைமை என்னன்னு பாக்குறதுக்கு ஆகாஷோட வீட்டுக்கு போன ஹீரோ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காரு. டின்னர்ல ஆகாஷோட அம்மா செஞ்சிருக்கிறது பீட்ரூட். சோ பீட்ரூட்டை பத்தின ஒரு டாபிக் வந்ததும் இந்த பீட்ரூட் தாங்க ஒரு பெரிய விஷயத்தை சால்வ் பண்ண போகுது. அதாவது பீட்ரூட் பொதுவாவே தண்ணியை அதிகமா தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு காய். இதை வளர்க்கறப்ப கூட இதுக்கு தண்ணி அதிகமா ஊத்தணும்னு அவசியம் இல்ல. இது ஆகாஷோட அம்மா சொன்னதுதான் ஹீரோவுக்கு ஒரு பொறி தட்டுது. ஏன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து எப்பெல்லாம் ஹீரோ கபிராம பாக்குறாரோ அப்பெல்லாம் அந்த ஆளு பீட்ரூட் செடிக்கு ஏகப்பட்ட தண்ணி ஊத்துவாரு. இதுக்கு முன்னால ஹீரோவுக்கு ஒண்ணு விளங்கல. ஆனா கபிராம் இறந்து அவர் தங்கி இருக்க இடத்துக்கு போறப்போ அங்க காஃபி தூள் வினிகர் பாட்டில் எல்லாம் ஹீரோ பார்த்தாரு இல்லையா, அது இதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த நாள் கிளப்ல எந்த இடத்துல பீட்ரூட் செடி இருக்கோ அதுக்கு அடியில ஒரு பள்ளத்தை நோண்டா வச்சு ஆம்பாருங்க ஒரு ட்விஸ்ட். பீட்ரூட் செடிக்கு அடியில ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. சோ இங்க ஒரு டெட் பாடியை புதைச்சிருக்காங்கன்றது கபிராமுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த டெட் பாடி மண்ணோட மண்ணா சீக்கிரம் அரிக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர் தண்ணியை மட்டும் ஊத்தல. எப்பெல்லாம் தண்ணி ஊத்துறாரோ அப்பெல்லாம் காஃபி தூள் வினிகர்னு அது கூட சேர்த்து கலந்து பாடி அரிக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு தண்ணியை ஊத்திட்டு இருந்திருக்காரு. யாருக்கு தெரியும் கிடைச்சிருக்க எலும்பு கூட 3 வருஷத்துக்கு முன்னால காணாம போனா அஜயோட எலும்பு கூட இருக்கலாம். இது வெறும் யூகம் மட்டும்தான். அந்த யூகம் உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அஜயோட பொண்டாட்டியான கங்கா கிட்ட போன பதாம் நீங்க கடைசியா அஜயை எப்ப பாத்தீங்கன்னு விசாரிச்சா 3 வருஷத்துக்கு முன்னால பிம்பிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடந்துச்சுல்ல, அன்னைக்குதான் கங்கா அவ புருஷனை கடைசியா பாத்திருக்கா. இத கங்கா சொன்னதுமே பிம்பிக்கு ஒரு ஜர்க்கு. உடனே சிசிடிவி ரூமுக்கு போனவ இவ ஆனிவர்சரி எப்ப எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஆனிவர்சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ராஜா சிங் அஜய அடிச்சு வெளுன்னு வெளுத்திருக்காரு. அதே இடத்துல அவங்க கூட கங்காவும் இருந்திருக்கா. இவங்க 3 பேரும் கேமரா விட்டு மறைஞ்சதும் அடுத்து ஒரு ட்விஸ்ட பாருங்க. இந்த இடத்துக்கு ஆகாஷ் வந்திருக்கான். அவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான்லாம் தெரியல. வீடியோல அவன் முகத்தை பார்த்ததுமே பிம்பி ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிடுறா. அப்படியே இன்னொரு பக்கம் கிடைச்ச எலும்பு கூட ஆராய்ஞ்சு பார்த்தா முகத்துல பலமான பொருளை வச்சு அடிச்சதுனாலதான் இந்த பாடி செத்து போயிருக்குன்றது தெரியுது. பிளஸ் எலும்பு கூடோட கண்ணுல இருந்து சின்ன சின்ன கண்ணாடி பீஸையும் டாக்டர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இதோட ஹீரோ போறது ராஜா சிங்கோட வீட்டுக்கு. பாடம் முழுக்க அந்த ஆள் பந்தா பரமசிவம் மாதிரி இன்னா அகாஜுகா காட்டிட்டு இருந்தான். ஆனா இப்ப ஹீரோ அந்த வீட்டுக்கு போறப்பதான் ராஜா சிங்கோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறுது. வீட்டுல ஒண்ணுமே இல்லங்க. ஆளு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆட சைடு வாக்கு எடுத்த ஸ்பைடரு ஒண்ணுமே இல்லாம தான் இவ்வளவு சீன் போட்டியாடா அப்படின்னு இதை பார்த்து ஹீரோ ஷாக்காக, ஆமாங்க காலங்காலமா ரிச்சாகவே வாழ்ந்துட்டோம். இப்ப போயிட்டு என்கிட்ட ஒண்ணும் இல்லன்னா கிளப்போட மெம்பர்ஸ் மட்டும் இல்ல கிளப்ல வேலை செய்யறவங்க கூட என்ன மதிக்க மாட்டான். அதான் போய் சொல்லி சுத்திட்டு இருந்தேன். இது லியோவுக்கு தெரிஞ்சு அவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு ராஜா சிங் எதுக்காக லியோ வர பிளாக்மெயில் பண்ணான்றத சொல்றா போல. ஆனா அது உண்மை இல்ல. உண்மையான பிளாக்மெயில் எதுக்காகன்னா ராஜா சிங் ஒரு ஹோமோசெக்சுவல். லியோவோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆள் கூட ராஜா சிங் ஒன்னா இருந்திருக்காரு. இத ப்ரூவ் பண்ற எவிடன்ஸ் தான் லியோவோட வீட்ல இருந்து ஹீரோவுக்கு ஒரு போட்டோ கிடைச்சதே. யாரோ துண்டு கட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே நிக்கிற மாதிரி. அது லியோவோட அசிஸ்டன்ட் தான். வீட்டுக்குள்ள இருந்தது ராஜா சிங். இந்த உண்மையை ஹீரோ கண்டுபிடிச்சதும் ராஜா சிங் ஹீரோவோட கால்ல விழாத குறைதான். நீங்க என்ன வேணும்னா பண்ணிக்கோங்க, ஆனா இந்த உண்மையை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க. ஏன்னா இதனால எனக்கு மட்டும் இல்ல என் கூட ஒன்னா இருந்தாலும் லியோவோட அசிஸ்டன்ட் அப்படின்னு ராஜா சிங் கெஞ்சினதுல சரின்னு சத்தியம் பண்ணி கொடுத்த ஹீரோவும் இவர் அரெஸ்ட் பண்ற கேப்ல இந்த வீட்ல ஒரு மதர் தெரேசாவோட சிலை இருக்கிறத பாக்குறாரு. அதுல அங்கங்க மாணிக்கங்களா பதிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான மாணிக்கங்கள் தான் எலும்பு கூட கிடைச்சது இல்லையா, அதோட கண்ணுலயும் இருந்திருக்கும். ஆனா இந்த சிலையிலயும் எந்த மாணிக்கமும் மிஸ் ஆகல, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சிலை இருந்து அது மர்டர் வெப்பனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ ராஜா சிங்க வேற போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு சிலையெல்லாம் செய்யறது குக்கு ஆண்டி தானே. ஹீரோ அங்க போய் சிலையை பத்தி விசாரிக்க குக்கு ஆண்டி அதே மாதிரி 2 சிலையை பண்ணிருக்காங்க. ஒன்னு ராஜா சிங்குக்கும் இன்னொன்னு ஆகாஷோட வீட்டுக்கும் கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இது தெரிஞ்சதுமே ஹீரோ ஆகாஷோட வீட்டுக்கு ஓடுறாரு. அதே சமயம் அரெஸ்ட் பண்ண ராஜா சிங் தான் கொலைகாரன்னு போலீஸ்காரங்க பிரஸ்ல சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வச்சாங்க பாருங்க ஒரு மரண ட்விஸ்ட. எந்த அஜய் செத்து எலும்பு கூட கிடைச்சிருக்கான்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே அஜய போலீஸ்காரங்க உயிரோட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சோ இவங்களுக்கு கார்டன்ல கிடைச்ச எலும்பு கூடு அஜயோட எலும்பு கூடு இல்ல. அப்ப அது யாரோட எலும்பு கூடுன்ற கேள்வி வர அந்த பக்கம் ஆகாஷோட வீட்டுக்கு போனார் இல்லையா ஹீரோ, போய் சிலையை பத்தி கேட்டா அந்த சிலையா, அந்த சிலை ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே காணாம போயிடுச்சேங்க, எங்கன்னு எங்களுக்கு ஞாபகமே இல்லைன்னு ஆகாஷோட அம்மா அப்பா சொல்றாங்க. பட் ஆகாஷோட பாட்டி மட்டும் கேள்வி கேட்கிற ஹீரோவையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கு. இதோட இங்க சீனை கட் பண்ணா உயிரோட புடிச்சாங்க இல்லையா அஜய, ஹீரோ அவனை உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போத கையான யாஷ் வீட்டு பாத்ரூம்ல இருக்க பாத் டப்ல தண்ணிய ஃபுல்லா நிரப்பி அதுல முங்கி சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் முங்கி இருக்க தண்ணிக்கு மேல ஒரு லெட்டரும் மிதந்துட்டு இருக்கு. பட் இவன் நல்ல நேரம் திடீர்னு நாங்க வந்து ரோஷினி ஆண்டி சாக கடந்த யாஷை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இதே டைம் ஹீரோவுக்கு டிஎன்ஏ மேட்ச வச்சு கிடைச்சிருக்க எலும்பு கூட யாரோடதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதுதாங்க பெரிய ட்விஸ்டே. பிம்பியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்சதும் இவ புருஷன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்லியிருந்தால அவனோட எலும்பு கூட தான் கார்டன்ல கிடைச்சிருக்கு. இது ஒன்னாச்சா, இன்னொரு பக்கம் ஆர்ஃபனேஜோட வார்டன் ஒருத்தவனை பார்த்தமே ஹீரோ லியோவோட வீட்டுல போய் செக் பண்றப்பவே ஹாஸ்டல்ல நடத்திட்டு இருந்த ஆண்டி லியோவோட ஐபேட மட்டும் காணோம்னு சொல்லிருக்கும். இப்ப அந்த ஐபேட் லியோவோட பேக்ல இருந்து அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஐபேட்ல கிளப்ல இருக்க ஆளுங்க சம்பந்தப்பட்ட நூத்துக்கணக்கான வீடியோவுக்கு மேல அதுல இருக்கு. இப்படி அங்கங்க அதை காட்டி அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் பாடம் முழுக்க யூனிஃபார்ம் போடாத ஹீரோ இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிளப் ஆளுங்க எல்லாரையும் கும்பலா ஒரு இடத்துல கூட்டுறாரு. இங்க தாங்க ஒரு மர்ம முடிச்சுகளுக்கான பதிலும் கிடைக்குது. முதல்ல ஆக்ட்ரஸ் கிட்ட போன ஹீரோ எதுக்காக லியோ இவங்களை பிளாக்மெயில் பண்ணான்றத எல்லார்கிட்டயும் கன்வே பண்றாரு. இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வந்தது நேத்து லியோவோட ஐபேட் கிடைச்சது இல்லையா, அதுல இருக்க வீடியோ வச்சுதான். ஆக்ட்ரஸ்க்கு இப்ப 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அந்த 2 பொண்ணுங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்களுக்கு வேற ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த டைம்ல எல்லாம் இவங்க பெரிய ஆக்ட்ரஸ் இல்ல. குடும்ப வறுமையின் காரணமா ஆக்ட்ரஸோட அம்மா அப்பா அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்க. அப்புறம் தான் படிப்படியா இவங்க சினிமா துறைக்கு வந்து ஓரளவுக்கு முன்னேறிட்டாங்க. பெத்த பையனாச்சு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்தாலும் எப்படி அப்படியே விட முடியும்? அந்த காரணத்துக்கு தான் கடந்த 20 வருஷமா பையன் வளர்ற ஆர்ஃபனேஜுக்கு அப்பப்ப இவங்க டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட இவங்க பையன் வேற யாரும் இல்ல, காலை தாங்கி தாங்கி நடக்கிற ஹாஸ்டல் வார்டன் இருக்கானே அவன் தான் ஆக்ட்ரஸோட பையன். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சுட்டா இவங்களோட சினிமா வாழ்க்கையே பாதிக்கப்படும்ல. அதை வச்சுதான் லியோ இவங்கள பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இது முடிஞ்சு 2வது ஹீரோ போறது யாஷ் கிட்ட. நேத்து நைட்டு யாஷ் தற்கொலைக்கு முயற்சி பண்றப்போ அவன் முங்கி இருக்க பாத்டப்புக்கு மேலேயே ஒரு லெட்டர் இருக்கிறதா சொல்லியிருந்தமே. அந்த லெட்டர்ல அவன் எழுதிருக்கிறது நான் பல வருஷமா பிம்பியை லவ் பண்றேன், அவ கிடைக்கலன்ற துக்கத்துல தான் போனதா லெட்டர்ல எழுதிருக்கான். சோ யாஷுக்கு அப்பையில இருந்தே பிம்பி மேல ஒரு காதல் இருந்திருக்கு. இதுக்காகத்தான் அடிக்கடி பிம்பியை யாரோ வாட்ச் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் நம்ம பாத்திருந்தோமே, அந்த வேலையை யாஷு பாத்திருக்கான். ஒரு கட்டத்துல பிம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் அவன் நமக்கு கிடைக்கவே மாட்டான்ற விரக்தியில இந்த ஆசைக்கு எவன் தடையா இருக்கானோ அது பிம்பியோட புருஷன் தானே. சோ அவனை போட்டு தள்ளிட்டா மறுபடியும் பிம்பி நம்ம கிடைச்சிருவான்னு யாஷ் தான் பிம்பியோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்கான். இவன் கொலை பண்ண பாடியை புதைக்கிறதுக்கு கப்பிராம் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ள ரோஷினி ஆண்டி குதி குதின்னு குதிக்குது. எனக்கு தெரியும்டா கடைசியில எல்லா பழியும் தூக்கி என் பையன் மேலதான் போடுவீங்கன்ட்டு, அதனாலதான் என் பையன் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கப்ப கூட நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு இங்க வந்தேன் அப்படின்னு அது தட்டால் புட்டால்னு குதிச்சதுல எம்மா தெய்வமே சரிமா உன் பையன் கொலைகாரம் இல்லன்னே வச்சுப்போம், நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரட்டா அப்படின்னு லியோவோட ஐபேட் எடுத்த ஹீரோ அதுல இருக்க ஒரு வீடியோவை போட்டு காட்ட பிம்பியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு லியோ மறைஞ்சிருந்து எடுத்த வீடியோ தான் இது. இதோட இதே ஃபுட்டேஜ் இருக்க வீடியோ தான் பிம்பியும் டெலீட் பண்ணான். அதாவது ஆனிவர்சரி முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு அஜய ராஜா சிங் தரன்னு அடிச்சு இழுத்துட்டு போனாரா, கூடவே கங்காவும் போனாலா, அதுக்கப்புறம் ஆகாஷ் அங்க வந்தாப்லயே. சோ ஹீரோ இத காட்டி அன்னைக்கு நைட்டு நீ பிம்பியோட ஆனிவர்சரிக்கு வந்த, ஆனா அவளும் அவ புருஷனும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. சோ நீ அப்போதைக்கு ஃபீலிங்கா கிளம்பினாலும் அதுக்கப்புறம் கொலை காண்டாகி மறுபடியும் இங்க வந்து நீ தான் பிம்பியோட ஹஸ்பண்ட போட்டு தள்ளியிருக்க இப்படின்னு ஹீரோ புகார் வச்சதோட மட்டும் இல்ல, பிம்பி ஹஸ்பண்ட் எந்த மர்டர் ஓப்பனால கொலை பண்ணாங்களோ அந்த மதர் தெரசா சிலையும் குக்கு ஆண்டி கிட்ட இருந்து இவனோட வீட்டுக்கு கிஃப்டா போயிருக்கே, அதையும் ஒரு ஆதாரமா சொல்லி நீ பண்ண விஷயம் லியோவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு நீ தாண்டா அவனை கொலை பண்ண அப்படின்னு இவர் ஆகாஷ அரெஸ்ட் பண்றாரு. இதெல்லாம் பக்கத்திலே இருந்து பார்த்தா பதாம் சார் என்ன சார் பின்னி பெடல் எடுக்கிறீங்க, ஒரே கேஸ்ல கொலைகாரனையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, ராஜா சிங் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சாரு அவரோட ரகசியத்தை வெளியே சொல்ல வேணான்ட்டு அதையும் பண்ணிட்டீங்க, நீங்க வேற மாதிரி சார்னு புகழ்ந்துட்டு இருக்க. இல்ல பதாம் இந்த மர்மம் முடிச்ச முழுசா ஆக்கணும்னா இன்னொருத்தவங்க தானா அவங்க வாயை திறந்து பேசணும், இந்நேரம் பேசி இருக்கணும், ஆனா பேசாம இருக்காங்களே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னால இருந்து வந்த பிம்பி கொடுத்தா பாருங்க ஒரு வெறியான ட்விஸ்ட். கடைசியில இந்த பேரழகு பெண்பள்ளி தாங்க உண்மையான கல்பிரிட்டே. அதுக்கான பிளாஷ்பேக் வருது பாருங்க. இத பிம்பி அவாயாலே ஒத்துக்கிறா. பிம்பி காதலிச்சது என்னவோ ஆகாஷ, ஆனா தவறுதலா வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கிளப்ல இருக்க ஆளுங்களுக்கு முன்னால நம்ம ஒரு நல்ல கப்பலா தெரியணும் அப்படின்னு பிம்பிக்கு ஒரு ஆசை. பட் பிம்பியோட ஹஸ்பண்ட் இத பத்தி எல்லாம் கவலையே படல. அவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகலன்னதும் இவன் கிளப்போட பியூட்டி பார்லர்ல வேலை செய்யற கங்காவோட தொடர்புல இருந்திருக்கான். இது பிம்பிக்கு தெரிஞ்சும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ என்ன வேணும்னா பண்ணிட்டு போடா, ஆனா கிளப்ல வச்சு எதையும் பண்ணாத, கிளப்
ஆளுங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது, நீ உன் சொந்த வீட்டுல அவளை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு பிம்பி சொல்லியும், நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுரி, காதலுக்கு ஏது கேட்டு, நாங்க எந்த இடமா இருந்தாலும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு பிம்பியோட ஹஸ்பண்ட் தெனாவட்டா பேசினதுல 2 பேருக்கும் முட்டிக்குது. இந்த கோவத்துல குக்கு ஆண்டி கிட்ட இருந்து ஆகாஷோட வீட்டுக்கு மதர் தெரசா சிலை கிஃப்டா போச்சு இல்லையா, அத அப்பவே அந்த வீட்டு பாட்டி பிம்பிக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. பாட்டி ஹீரோவை குறுகுறுன்னு பார்க்கும்போதே ஹீரோ இதை போய் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாரு. சண்டை நடந்த இடத்துல இருந்து அந்த சிலையை எடுத்து கோவத்துல பிம்பி தான் ஹஸ்பண்ட ஒரே போடா போட்டுட்டு இருக்கா. ஒரு அடியில அவன் ஓகையா, இதை வெளியே சொல்லிட முடியாது இல்ல, ஏன்னா பிம்பியோட வாழ்க்கையே போயிடும். சோ பாடியை பதுக்கணும்ன்றதுக்காக பிம்பி சூஸ் பண்ண ஆள் தான் கப்பிராம். கப்பிராம கன்வின்ஸ் பண்றது ஈஸி, யார் எது சொன்னாலும் உடனே நம்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. சோ கப்பிராம வச்சு கிளப்போட கார்டன்லயே பிம்பி அவ ஹஸ்பண்டோட பாடியை புதைச்சிருக்கா. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பிம்பி நினைச்சிட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் கப்பிராம் குடி போதையில லியோ கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டு இருக்காரு. அவன் சும்மாவே ஆடுன்னு ஆடுவான், காலில் சலங்கை கட்டி விட்டுட்டா கேட்கவா வேணும், இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அப்பப்போ பணம் கேட்டு வாங்கிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பிம்பியால பொறுக்க முடியல. ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவளுக்கு இன்னொரு கொலை பண்றதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. சோ லியோவை கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தவ அவன் குடிக்கிற புரோட்டீன் ஷேக்ல பிங்கோ ட்ரக கலந்து அவன் கதையை முடிச்சிருக்கான். ரெண்டாவது இதை இப்படியே விட முடியாது, ஏன்னா எப்போ பிம்பி பண்ண தப்ப கப்பிராம் உளர்னாரோ அப்பவே அவர் உயிரோட இருக்கிறது டேஞ்சர் தான். இதுக்கு மேலேயும் அவர் உண்மையை உளர மாட்டாருன்னு என்ன நிச்சயம். சோ அவரையும் போட்டாதான் ஆச்சுன்னு ஸ்ட்ரைட்டா போட்டு தள்ளிட முடியாது. அவரே ஷூட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அவர் ஆசாசையா அவளதான் பூனை போயிடுச்சு, அதுக்காக அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னா கரெக்டா இருக்கும்ல. சோ முதல்ல பூனையை ஓவன்ல வச்சு போட்டு தள்ளின பிம்பி அப்புறம் கிளப்ல இருந்த ராஜா சிங்கோட கண்ணை திருடி கப்பிராம் கிட்ட கொடுத்துட்டு, கப்பிராம் நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி இல்லையா, எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா, எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க செத்தாதான் நடக்கும் கப்பிராம் அப்படின்னு பேசியே அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவரே ஷூட் பண்ண வச்சிருக்கா பிம்பி. இது இதோடையும் முடியல, பாவம்லாம் பண்ணியாச்சு, அந்த பழி ஏத்துக்க ஒரு ஆள் வேணும்ல. அதுக்காக பிம்பி சூஸ் பண்ண ஆள் தான் யாஷ். எப்ப இவ பிம்பிராம் கிட்ட பேசிட்டு வெளியே வரப்போ தரையில எரிஞ்சிட்டு இருந்த பாதி போதை பொருளை பார்த்தாலோ அப்பவே யாஷ் நம்மள ஃபாலோ பண்றான்றது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவனையே இதுல பகடக்காயா மாத்தி விட்டுருவோம்னு யாரும் இல்லாத டைம்ல அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு போதைய அதிக அளவு கொடுத்து அவனை பாத் டப்ல படுக்க வச்சுட்டு பிம்பியை காதலிச்சதுனாலதான் இவன் எல்லாத்தையும் பண்ணான்ற மாதிரி ஒரு லெட்டரையும் எழுதி பிம்பி தாங்க அங்க வச்சுட்டு வந்திருக்கா. இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா, பிம்பி தான் கில்லியா இருப்பான்றது ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரியும், அவரோட இன்ஸ்டிங் சொல்லி இருக்கு. ஆனா பிம்பியாத ஒத்துக்காம வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறது கஷ்டம். பிம்பி வாயை திறக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே துடுப்பு சீட்டு காதல் மட்டும்தான். இவளுக்கும் ஆகாஷுக்கும் நடுவுல தான் அல்டிமேட்டான காதல் ஓடுறத ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. சோ அந்த காதலை வச்சு உண்மையா வாங்க நினைச்சிருக்காரு. அதுக்காக தான் ஆகாஷ் கொலகாரன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவனை அரெஸ்டும் பண்ணிருக்காரு. ஹீரோ நினைச்ச மாதிரி பிம்பி உண்மை மொத்தத்தையும் சொல்லிட்டா. ஆக கல்பிரிட்டான பிம்பிய அரெஸ்ட் பண்றாங்க, தப்பு பண்ணாத ஆகாஷ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கடைசியா ஒரு மர்டர் மிஸ்டரிய மரண மாசா சால்வ் பண்ண ஹீரோ 10ஆமோட சேர்ந்து அடுத்த கேஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.